குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி நண்பர்களுக்கான தமிழ் வருட பிறப்பு பலன்கள். இந்த வருஷம் எப்படி இருக்குது? ஏன்னா குரோதி வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், நிறைய நஷ்டம் பார்த்தாச்சு, வேலை இல்லாமல் நிறையா திண்டாட்டத்தை பார்த்தாச்சு. ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் ஆடி மாதம் வரை உண்டான காலகட்டத்தில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு, தொழில் விருத்தி, குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை சேர்க்கை போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷம், கணவன் மனைவி உறவு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா 7.5 சனி ஆரம்பிக்க போகிறதே அப்படின்னு ஆரம்பிச்செடுத்துன்னு பயப்பட வேண்டாம். 7.5 சனியிலையும் உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. காரணம் என்னன்னா, 6ஆம் இடத்துல நட்சத்திரநாதன், அதாவது அஸ்வினி நட்சத்திரநாதனான கேது 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம் 5ஆம் இடத்திற்கு 3ஆம் வெற்றி ஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் கௌரவத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஸோ இது இந்த முதல் 4 மாதங்கள், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இந்த 4 மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். முதல் 4 மாதங்கள் அதிக லாபம் ஏற்படுறதுக்கும், கடைசி 4 மாதங்கள், அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய 4 மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய மாதங்கள் ஆவணிலேருந்து கார்த்திகை வரைக்கும், அதாவது ஆவணிங்கிறது ஆகஸ்ட் 15லேருந்து நவம்பர் 15 வரைக்கும், கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் ஏற்படும். பெருசாக நீங்கள் அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த பீரியடில் உங்களுக்கு போட்ட பணத்துக்கு முதலீட்டுக்கு பணம் வருதான்னு தான் பார்க்கணுமே தவிர, எனக்கு இந்த வருஷம் இந்த காலகட்டத்தில் நான் சொத்து சேர்க்கணுன்னு எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஏமாற்றத்தை தரும். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன் தான். ரொம்ப அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் ஒரு ஜஸ்ட் பாஸ் இல்லை, அபவ் ஆவரேஜ் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எக்ஸலண்ட்டு இல்லை ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அபவ் ஆவரேஜ் வாங்குறதுக்கு ஒரு 70% வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உத்தியோக ரீதியாக வேலை தேடி கொண்டு இருப்பவர்கள், இல்லை உத்தியோக ரீதியாக மாறுதல் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வேலை கிடைத்தாலும் அதில் சம்பளம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற யோகமாக இருக்குது. ஒரு கேள்வி வரும், சார் நீங்கள் தானே சொல்லுவீங்க 7.5 சனி ஆரம்பிச்செடுத்துனா திருமணம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் சில நட்சத்திரக்காரர்களுக்கும் சில ராசிக்காரர்களுக்கும் அதுக்கு எக்ஸப்ஷன் உண்டு. அதில் இந்த பரணி நட்சத்திரமும் எக்ஸப்ஷனை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏற்கனவே நீங்கள் துவங்கிட்டீங்கன்னா இப்போ முடியறது, திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும். இல்லை சார் நாங்கள் இப்போ தான் திருமணத்தை பற்றியே பேச்சு எடுத்திருக்கோம், எங்கள் குழந்தைக்கு இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அது சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பாருங்கள், இல்லாட்டி தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அது எப்போ அமையும் அப்படின்னு கேட்டால்
ஆவணி மாதத்திலேருந்து கார்த்திகை மாதத்துக்குள்ளே அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது வந்து 2025லேருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்செடுத்து, சனிப்பெயர்ச்சி கிடையாது. ராகு கேது ஆல்ரெடி, அதாவது மே மாதம் ஆரம்பத்திலே நடக்கிறது ராகு கேது குரு பயிற்சியெல்லாம். இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மேஷராசியில் பிறந்தவர்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் வந்து ரிஷபராசிக்கு போயிடும். கார்த்திகை 1ஆம் பாதம் மட்டும்தான் மேஷராசியில் இருக்கும். அந்த கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எதுலேயும் ஒரு வெற்றி கிடைக்கிறதுல இழுபறி நிலைமை இருக்கும். அதாவது நீங்கள் போராடணும், பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும், உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். இந்த வருஷம் ஆரம்பத்திலே வந்து சூரியன் உங்களுடைய ராசியில் தான் சூரியன் உச்சபலத்தோடு ட்ராவல் பண்ண போகிறாரு, ஆரம்பிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் முதல் 4 மாதங்களில். அதுக்கப்புறம் பயம், ஆரோக்கியம் சார்ந்த பயம், அல்லது பணம் சார்ந்த கடன் கொடுத்தவங்க பிரச்சனை, கடன் வாங்கினவங்க பிரச்சனை, இல்லாட்டி லீகல் பிரச்சனைகள், ஏதாவது எப்போவோ கொடுத்த பேமெண்ட் வந்து கிளியராக இருக்காது, அதுக்கு உண்டான லீகல் பிரச்சனைகள், இல்லை யாருக்கிட்டையாவது அந்த சமயத்தில் போயிட்டு வாயை கொடுத்து வம்ப மாட்டின்ட்டு தேவையில்லாமல். ஏன்னா இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தாங்க உங்களுக்கு பிரச்சனை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் பிரச்சனைகள், நீங்கள் வார்த்தையை கொடுத்துட்டு கீப்பப் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து, அதாவது விஸ்வாவசு வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் பார்த்திங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற நேரம். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முதல் 4 மாதங்கள் வளர்ச்சியையும், அதன் பிறகு பயம் சார்ந்த ஆரோக்கியம் மற்றும் கடன் சார்ந்த பயங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் நீங்கள் பெருசாக அதிகமான முதலீடுகளையோ இல்லை கடன் வாங்கி முதலீடு பண்ணுறதையோ தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா முதல் 4 மாதங்களுக்குள்ளாரியே, அதாவது ஆடி மாதத்துக்குள்ளாரியே அந்த பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம்னா அதை நினச்சி நிம்மதியற்ற தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷங்கிறது, தமிழ் வருஷங்கிறது வந்து ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் எச்சரிக்கையான அந்த பேபி ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், குழந்தை எப்படி பாதம் வைக்குமோ அது மாதிரி நீங்கள் நிதானமாக நடக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ரிஷபராசி நேயர்களுக்கான தமிழ் விசுவாவசு வருஷத்துக்கான ராசி பலன்கள். இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது வந்து யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, இந்த ரிஷபராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உடனே சில பேர் வந்து கமெண்ட் போடுவாங்க, எனக்கு வேலை இல்லை, நான் 5 வருஷமாக வேலை இல்லை அப்படின்னு. அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை சங்கடப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனாலும் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், வேலை இல்லாமல் இருந்தால் கூட உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். சில பேர்த்துக்கு கடன் கேட்டால் கூட கிடைக்காது. இந்த விஸ்வாவசு வருஷத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க, அதாவது கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 ஆகிய பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எதை நினச்சி தொட்டாலும், எந்த வேலையை தொட்டாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உங்களுக்கு பதவியை கொடுத்து, வியாபாரத்தை கொடுத்து, உத்தியோகத்தை கொடுத்து எல்லாத்தையும் நல்ல விதமாக நடத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் முதல்ல நிற்கிறது இந்த ரிஷபராசி நண்பர்கள் தான். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிருத்திகை 1ஆம் பாதம் வந்து மேஷராசியில் போயிடுது. கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதக்காரர்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையிலேயே ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள். அதாவது இப்போ இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு போகலாம், இல்லை இப்போ இருக்கிற கம்பெனிலேயே உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து உங்கள் மேலதிகாரியாக உட்காத்த வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கும் சொந்த தொழில் அமையறதுக்கும் வாய்ப்புகள் வருது. அதாவது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடத்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனபேதங்கள் விலகுதல், இப்படி நிறைய விஷயம், 1, 2ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால்,
யாருக்கிட்ட பேசினாலும் படபடப்போட பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நீங்கள் பதட்டத்தில் பேசுகிறத குறைச்சிக்கிட்டிங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ்டு. உங்களுக்கு வருமானத்தில் குறைவு கிடையாது, மரியாதையில் குறைவு கிடையாது, உங்களுடைய சுகத்தில் குறைவு கிடையாது, செல்வாக்கில் குறைவு கிடையாது, எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அதாவது நிறைகுடம் தழும்பாதுங்கிற மாதிரி நீங்கள் நிறைகுடமாக இருக்கணும். நீங்கள் நிறைகுடமாக இருக்கும்போது இதெல்லாம் இந்த வசதி வாய்ப்புகள் இந்த சுகங்கள்லாம் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் கொஞ்சம் பதட்டத்தில் வார்த்தை விடுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. தந்தை மூலமாக, ஏன்னா 9ஆம் இடம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சில மாற்றங்கள் வரும், அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறதுலே அதிகமான பலன்கள் இந்த ராசியில் பார்த்தா நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமைதியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மற்றவங்களுக்கெல்லாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஆடி மாதம் வரைக்கும் ஒரு பலன், இல்லாட்டி கார்த்திகை வரைக்கும் ஒரு பலன், அதுக்கப்புறம் பங்குனி வரைக்கும் இந்த 3 குவார்ட்டராக பிரித்து சொல்லுவோம். 3 குவார்ட்டர்னால் 3 காலாண்டாக பிரித்து சொல்லுவோம். அதனால் அந்த 4 மாதங்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருடம் முழுவதுமே அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. என்ன அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய மாதங்கள், அதாவது ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் உங்களுக்கு வருமானம் சற்று தொய்வை சந்தித்தாலும் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எதில் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை நம்பி யாராவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது வருமானத்தை ஏற்பாடு பண்ணினீங்கன்னா, வருமானம் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உங்களை காட்டிலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது ரோகிணி நட்சத்திரக்காரர்களை காட்டிலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்கும். அதனால் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருப்பாங்களே தவிர அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதே சமயம் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு பதவி உயர்வு, குறிப்பாக உங்களுக்கு டென்ஷன் குறையுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பதட்டம், டென்ஷன் குறைந்து உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய இடத்துல நீங்கள் அமரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களை பற்றி இது நாள் வரைக்கும் புறம் பேசியவர்கள், அதாவது முதுகுக்கு பின்னாடி புறம் பேசியவர்கள்லாம் இப்பொழுது உங்கள் பேரில் ஒரு மரியாதை நிமித்தமாக உங்களை பற்றி தப்பாக பேசிட்டுமே, ஏன்னா உங்களுடைய நல்ல குணம் தெரியும் வரும். இருக்கிறதுலே எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த ரிஷப ராசி. ஆனால் கொஞ்சம் குயுக்தியோடு செயல்படுவாங்க. அதனால் கொஞ்சம் இவங்ககிட்ட உங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற வரைக்கும் நீங்கள் நல்லவராக இருப்பீங்க. அவங்க கொஞ்சம் உங்கள் உதவியை மதிக்கலை, அவங்க அடுத்தவங்க உங்களுடைய அந்த உதவியை மதிக்காமல் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கோபம் ஜாஸ்தி வரும். அதை எப்படி டைரெக்டாக காமிக்க மாட்டீங்க, இன்டைரக்டாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வருஷம் அந்த மாதிரி எண்ணத்தை கைவிடுவது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாவசு வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடந்த சில வருடங்களாக நீங்கள் அப்படியே கிராஜுவலாக போயிட்டுருக்கீங்க, ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கீங்க. இந்த வருஷம் உங்கள் ஸ்பீடு 30லேருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு தலகால் புரியாத சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும், உங்கள் குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ வருமானம் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? கடன் அடைப்பீங்க. கடன் அடைச்சா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் நிம்மதி வரும், தூக்கம் நல்லா வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இதில் கார்த்திகை 3 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 2 பாதங்கள் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. படிக்கிற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளும் அமோகமான பலன்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம்னா லாட்ரி விழலாம், புதையல் கிடைக்கலாம். எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஃபுல்லாக பணம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உடனே நான் ஹைவேஸில் போகிறேன், எனக்கு மூட்டையே பார்க்கலேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க.
அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நார்மலாக உங்களுக்கு மாதமான ஒரு 50,000 ரூபா வருது, இல்லை 20,000 ரூபா வருதுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்தில் இந்த 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதம் இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 to 4 months ஒரு பெரிய லம்சம் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது கடன் உதவியாக இருக்காது, உங்களுக்கு அதிர்ஷ்ட பணமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் இந்த ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதனால் உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு செதுக்கிக் கொள்வதற்கு உண்டான உபாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு, இந்த விஸ்வாவசு தமிழ் வருஷம் உங்களுக்கு அமைந்து வெற்றியை தரும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான தமிழ் விசுவாவசு வருஷ பலன்கள். இந்த மிதுன ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் 2 பாதங்கள், 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்கள். ஸோ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசியை விட அதிகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு சிறப்பான ராசியாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறிப்பாக இந்த மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம். நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா ஃபாரின்லேருந்து இந்தியா வரலாம், இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகலாம், இல்லை ஃபாரினில் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கோ இல்லை பாரிஸ்க்கோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து பாரிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மிதமான வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிகமான வருமானம் இல்லாட்டினாலும் மிதமான வருமானம். இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ரூபா ரீச் ஆகிடுவீங்க. அது அப்படியே அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா ராசியில் இருக்கிற குரு இந்த வருஷம் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. முதல்ல 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரு, உங்கள் ராசிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஸோ இதனால் உங்கள் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பாக்யஸ்தானம் வலுவாக இருக்குது. பாக்யாதிபதி சனி 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, 9ஆம் இடத்திற்கு ராகு போயிருக்காரு இந்த வருஷம். இதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிருகசீரிஷம் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். விஸ்வாவசு வருஷங்கிறது மிருகசீரிஷத்துக்கு ஒரு எலவேஷனை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு சிவனின் நட்சத்திரம். அதனால் எதையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும், ஆனால் அனுபவிக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட இவங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. இவங்க ஆசைப்படட்டும், ஏதாவது ஒரு சின்ன பொருள், ஒரு குண்டூசி ஆசைப்பட்டாலும் உடனே தங்கத்திலே குண்டூசி கிடைக்கும், ஆனால் அதை பார்த்த உடனே தூக்கி போட்டுருவாங்க. அதாவது திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதன் மீதும் பற்று இல்லாத ஒரு நபர். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷத்தையும் திருவாதிரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மிருகசீரிஷம் வந்து ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தேடி போய் வாங்கணும், தேடி போய் பார்க்கணும் இப்படின்னு ஆசைப்படும். அதை போய் பார்த்தா அதில் வந்து ஒரு 60 to 70% தான் அவங்க அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் அவங்க தேடாமே எல்லாம் தேடி வந்து அமையக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறத அனுபவிக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கோங்க. எதுவும் கிடைக்கும், ஆனால் அனுபவிக்க தெரியல. எதையும் வந்து உதாசீனமாக, ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடும், கஷ்டமே பட மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு இந்த வருஷம் எல்லா விஷயத்தையும் அதிகமாக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதை வந்து உதாசீனப்படுத்துவீங்க. திருமண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். திருமணம் ஆச்சுன்னா அடுத்த சில மாதங்கள்லேயே குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும்னா வீட்டில் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சுய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும்.
வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு இந்த திருவாதிரை, மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அமோக பலன்களை அடையக்கூடிய வகையில் இருக்குது. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து வெளிநாடு போகும் யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. நீங்கள் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய அடுத்த 2 ஆண்டுகளும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய சில விஷயங்கள், அதாவது பண விஷயமாகட்டும், சில பொருள் விஷயமாகட்டும், நிலம் சார்ந்த விஷயமாகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமையே இருக்குது. இல்லை வரா மாதிரி இருக்குது சொல்லிகிட்டே இருக்கா, வரலையே சார் அப்படின்னா அதெல்லாம் இந்த வருஷம் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வருமானத்தில் பெருசாக நெகட்டிவ் இல்லை, வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். தடைகளற்ற வருமானம் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே மற்ற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் புனர்பூசம் 3 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3, இந்த 3 பாதங்களில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் இது ஏன் பண்ணக்கூடாது, அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு. இது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும், கடக ராசியில் 1ஆம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும். ஸோ அதனால் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தி கிடையாது, எதுலேயுமே திருப்திப்பட மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் சந்தேக கண்ணோடையே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இவர்களும் அடுத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வருஷ ஆரம்பத்தில் முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை முதல் ஆடி வரை உங்களுக்கு இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வருமானமும் ஏற்படும், ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வருமானத்தில் கஷ்டம் இருக்காது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முதல் 3-4 மாதங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் தப்பான விஷயங்களை செஞ்சு, அதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் தப்பாக பண்ணுறதுனால உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கவனமாக இருங்க. குறிப்பாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிக முதலீடுகளை முதல் 3 மாதங்கள் போட முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் கடன் வாங்கி போடுவீங்க, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வராது. அதுக்கப்புறமா தான் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆரோக்கியத்தில் பாதிப்பே இல்லை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 10ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு, அதனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு. உங்களுக்கு உழைக்கும் விஷயத்தில் நீங்கள் சற்று கடுமையாக உழைச்சிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. நீங்கள் உழைக்காமல் நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு சம்பளம் பத்தலை, எனக்கு என்னோட அறிவுத்திறமைக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ஏதாவது சால்ஜாப்பு சொல்லிகிட்ருக்கீங்க, சாக்கு போக்கு சொல்லிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சங்கடத்தை சந்திக்கும். சிலருக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் 3 மாதங்களில், அதாவது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பும் செலவுகள் குறைகின்ற வாய்ப்பும் இருக்குது. பட் தனித்தனி நட்சத்திரத்துக்கு பலன்கள் மாறுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை தவிர உங்களுடைய ஜாதகமும் அதில் பலன்களை மாறுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுங்கள். உங்களுக்கு இந்த வருஷம் வளர்ச்சியையும் லாபத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கான விசுவாவசு வருஷத்திய தமிழ் வருட பலன். இந்த வருஷம் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி இருக்குங்க, கடன் ஜாஸ்தி ஆகும், அதே சமயம் செலவும் ஜாஸ்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா சார், நாங்கள் 5 வருஷமாக அவஸ்தைப்பட்டுருக்கோம். சார் நல்லது தான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது. பாகியஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டாரு, விரயஸ்தானத்துக்கு குரு வந்திருக்காரு. உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில்
குரு செயல்படக்கூடிய வகையில் இருக்கார். ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், குறிப்பாக உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலத்தை வாங்கி போட்டிருக்கேன், இல்லை நிலத்தை குத்தகை கொடுத்துருக்கேன், எனக்கு அதுலேருந்து பணமே வரல அப்படின்னா இப்போ வரும். இப்போ எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் யாருக்கு இன்னும் நல்ல பலன் அப்படின்னு பார்த்தேன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அதுக்கு அடுத்தது பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த கடகராசியில் இருக்காங்க. இதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எதிரிகளாலும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமஸ்தானத்துக்கு 2ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக இருக்கார். அதனால் எதிரிகளிடமிருந்து பண வரவு ஏற்படும். அவர்களுக்கு அது நஷ்டம், உங்களுக்கு அது வருமானத்தை தரும். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும், அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள், இவர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். இது குடும்ப தலைவிகளுக்கு. சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவர்களுக்கும் இப்பொழுது திருமண யோகம் கைகூடுகின்ற நேரமாக இருக்குது. இதில் யாருக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 4 மாதங்கள் உங்களுக்கு தனவிரயம் அல்லது பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயம், ஒரு புரிதல் இல்லாமல் என்ன பண்ண போகிறேன், நான் அடுத்த ஒரு 4 மாதம் நான் எப்படி, அடுத்த வருஷம் நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன், ஏன்னா வேலை இல்லையே அப்படின்னு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே சமயம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பயம்லாம் இருக்காது, எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வருஷ கடைசியில், அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உங்களுக்கு தன விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே சமயம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் உங்களுக்கு தனவிரயம், ஆரோக்கிய விரயம், பணவிரயம் அல்லது நஷ்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டத்தில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதாவது ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியில் வரீங்க, ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கீங்க, தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் அப்படின்னு மூச்சு விடுவீங்கல்ல, அந்த சமயம்தான் நீங்கள் சில தவறான முடிவுகள் எடுப்பீங்க. அந்த மாதிரி நிலைமையில், அதாவது முதல் 4 மாதங்கள். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 8 மாதங்கள் சூப்பராக இருக்குது, அமோகமாக இருக்குது. கடைசி 4 மாதங்கள் பண விரயம் ஏற்படும். தவறான முடிவுகளால் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இதில் யாருக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால், குடும்ப தலைவிகளுக்கு உங்களுடைய குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது பண விரயம், தனவிரயம்னா உடனே பயப்படக்கூடாது, நஷ்டமாயிடுமான்ட்டு இல்லை. உங்கள் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. உங்கள் வீட்டுக்கார், உங்கள் ஆத்துக்காரருடைய ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுவீங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கார் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் உங்கள் நகையை அடமானம் வச்சு கொடுப்பீங்க. அது உடனே பணம் திரும்பி வராது, அதுக்கப்புறமா தான் திரும்பி வரும். அந்த சமயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தனவிரயம் ஏற்படும், வட்டி எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது நல்லது. இதில் இந்த பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம்ங்கிறது ஆயில்ய நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திர சாரம். இந்த புதன், சனி புதன் 2 பேருமே நட்பு கிரகங்கள். உங்களுடைய பூச நட்சத்திர அதிபதியும் சனி தான், ஆயில்யத்துக்கு புதன் தான் அதிபதி. ஸோ இவங்க 2 பேரும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி சூரியன் வருஷ ஆரம்பத்தில் உச்சமாக இருக்கிறதுனால வருஷத்தில் ஆரம்பத்தில் முதல் 4 மாதங்களில் உங்கள் வார்த்தைகளால் சற்று சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய பெற்றோரிடம் பேசும்பொழுது, அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் பொருந்தும். குறிப்பாக குடும்ப தலைவிகள் அல்லது திருமண வயதில் இருக்கும் இளம் பெண்கள், திருமணமான இளம் பெண்களுக்கெல்லாம். இதில் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த நடு 4 மாதம், அதாவது ஆவணிலேருந்து கார்த்திகை மாதம் வரை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பயம் இருக்கும்.
ஒன்றா வேலை போயிடுமோங்கிற பயம், இல்லை கணவன் மனைவி உறவில் பிரிவினை ஏற்படுத்துமோங்கிற பயம், இல்லை குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பயம், இல்லை தொழிலில் பணம் நஷ்டமாயிடுமோங்கிற பயம். இதெல்லாம் பயம்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு பயம் பதட்டத்தை கொடுத்து தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் 4 மாதங்களும் கடைசி 4 மாதங்களும் வருமானத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். நடு 4 மாதங்கள் உங்களுக்கு பயத்தினால தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். ஆனால் இந்த 4 மாதம் உங்கள் மேனேஜ்மெண்ட்டை நினச்சி பயப்படுவீங்க. ஐயோ நான் பாட்டுக்கு இதை பண்ணிட்டேனே, அவங்க எங்கள் மேனேஜ்மெண்ட் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல ரெக்கார்டு வரும், தட் யூ ஹவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பாராட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். சரி, திருமணமாகி நாங்கள் 2 பேரும், நானும் என் கணவரும் இல்லை நானும் என் மனைவியும் பிரிஞ்சிருக்கோம் சார், வேலை விஷயமாக பிரிஞ்சிருக்கோம், இல்லை மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்பொழுது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா முதல் 4 மாதங்கள் ஆடி மாதத்துக்குள்ளார, எல்லோரும் ஆடி மாதத்தில் பிரித்து வைப்பாங்க. உங்களுக்கு ஆடி மாதத்துக்குள்ளார உங்கள் மனைவியோ கணவரோ உங்களை தேடி வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபாரினில் இருக்கார் அவர் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் வந்து தேடி வந்து நான் இத்தனை நாள் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தது போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு விசா ப்ராசஸ் பண்ணிட்டேன்னு உங்களையும் அழைச்சிட்டு போகக்கூடிய யோகம் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்களை விட வயதில் மூத்தவராக பார்ட்னராக இருக்கணும். பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை விட வயதில் இளையவராக இருந்தால் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களை விட வயதில் மூத்தவராக இருக்கணும். அதுவும் அவருக்கு வந்து உங்கள் அப்பா வயசு இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 40 வயசு இருக்கீங்கன்னா உங்கள் அப்பா வயசு ஒரு 65 வயசுன்னா அந்த 65 வயசுக்கு அவர் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லை எனக்கு 30 வயசு தான் ஆகுதுன்னா எங்கள் அப்பா வயசு என்ன 60 வயசுன்னு நினச்சிக்கிட்டு அந்த வயசில் ஒரு பார்ட்னர் வச்சுக்கணும். உங்களை விட வயதில் மூத்தவர் பார்ட்னராக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 10 வயசு டிஃப்ரென்ஸாவது இருக்கணும் உங்களை விட வயதில் மூத்தவர். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம், அதாவது விஸ்வாவசு தமிழ் வருஷங்கிறது வந்து புதிய மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைந்திடக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு கேட்டால், யாரையும் நம்பலாம் ஆனால் எல்லா பொறுப்பையும் அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய கண்ட்ரோலில் பொறுப்பெடுத்து செயல்படுங்க. உங்களுடைய உழைப்பை அடுத்தவர்களுக்கு தருவது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுடைய உழைப்பையும் நீங்கள் அதை கறந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு ஏதாவது வர வேண்டியது இருக்குன்னா அதற்கான லீகல் ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது வந்து கடகராசிக்கு வளர்ச்சியையும் தன லாபத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக அமைந்திடும். சிம்மராசி நண்பர்களுக்கான விஸ்வாவசு வருஷத்திய தமிழ் வருஷ பலன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலவும் இருக்கும். ஸோ மேனேஜ் பண்ணிடுவீங்க, இழுத்துக்கோ பிடிச்சிக்கொண்டு நீங்கள் ஓட்டிடுவீங்க இந்த வருஷத்தை. ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது. அதாவது நீங்கள் வந்து கடன் இருக்கும், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த வருஷம் புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லணுன்றே இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அஷ்டம சனி பண பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு குரு இந்த வருஷம் அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். எப்படியும் வெற்றி அடைய வச்சிருவார். அதனால் உங்களுக்கு இந்த வருஷ ஆரம்பமே மே 14லேருந்தே உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். இந்த மே 14ங்கிறது வந்து சித்திரை மாதம் முடியும் போது உங்களுக்கு சித்திரை மாதம் கடைசியில் 31ஆம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்க போகுது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சார் நீங்கள் இது நாள் வரைக்கும் நல்லதே சொல்லலை சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா சிம்மராசி நண்பர்கள் எங்கிட்ட புலம்பியிருக்காங்க. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி ஏற்படுகின்ற ஆண்டு இது. நீங்கள் முதல் 4 மாதங்கள், நடு 4 மாதங்கள், கடைசி 4 மாதங்கள், டோட்டலாக 12 மாதத்திலும் உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும். வருமானம்
தேவையான அளவுக்கு இருக்கும். அதிகமான செலவு இருக்காது, அதிகமான வருமானம் இருக்காது. லேட்டஸ்ட் அஸ்யூம் நீங்கள் வந்து உங்களுக்கு மாதமான ஒரு 10,000 வருமானம் இருக்குன்னா 10,000 செலவு இருக்கும். இதே வந்து ஒரு ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு 50,000 செலவு வருது. அந்த 50,000 வருமானம் வந்துடும். 30,000 ஆச்சுன்னா 30,000 செலவாச்சுன்னா 30,000 வருமானம் வரும். ஸோ மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எந்த ஒரு விதமான நஷ்டமும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. இதில் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மனபேதங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் பொதுவான பலன் என்ன மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய கவலைகள் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் மறைவார்கள். 8ஆம் இடத்துக்கு சனி போகிறாரே, எங்களுக்கு எதிரி பிரச்சனை இருக்குமே அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு சனி போகிறது எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. அதுவும் குறிப்பாக குரு உச்சஸ்தானத்தை வந்தடையக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ எதிரிகள் அடங்குவதற்குண்டான யோகத்தை, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். ஆனால் அதுக்கு சில சங்கடங்கள் அலைச்சல்கள் இருக்கும். நீங்கள் பிரயத்தனப்படணும். ஆனால் அந்த பிரயத்தனம் உங்களுக்கு வெற்றியை தரும். எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து ஒரு டனல், ஒரு குகைக்குள்ளே போகிறோம், கடைசி நேரத்தில் அங்கங்கே ஒளிக்கற்ற தெரியுதும்பாங்கிற அந்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்கள். பூரத்தை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அஷ்டம சனியிலையும் சம்பாதிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த பூர நட்சத்திரக்காரங்க தான். ஸோ வருமானத்திற்கு குறைவு இருக்காது, பயம் இருக்காது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. உங்களுடைய வீட்டை நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல, ஊருக்கு வெளியில் வனாந்திரத்தில் வாங்கி போட்டிருப்பீங்க. அங்கே போயிட்டு வரத்துக்கு கூட பஸ் ஒழுங்காக இருக்காது, இல்லை ட்ராவல் ஃபெசிலிட்டி ஒழுங்காக இருக்காது, இல்லை மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்த கூட யாராவது ஒருத்தர் வந்து, சார் நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா, நான் வந்து ஒரு 15 லட்ச ரூபா தரேன், என்னமோ உங்கள்கிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு போவார். அதுக்கப்புறம் அந்த நபர் உங்கள்கிட்ட கான்டாக்டே வரமாட்டார். அது வேறு விஷயம். அது நல்லது தானே. அதாவது உங்களுக்கு தன லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதில் ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது. இதில் யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டால், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள், கடின உழைப்பு. ஏன்னா இந்த அஷ்டம சனியில் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். இது வந்து 12 ராசிக்கு உண்டான சூக்ஷ்ம பரிகாரம். இது நான் இந்த தமிழ் வருஷ பலன்களில் எந்த ராசிக்குமே பரிகாரம் சொல்லலை. ஆனால் இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு பரிகாரமே. ஸோ நீங்கள் உழைக்க 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 உங்களுக்கு பரிகாரம் ஏற்பட்டு சனி பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ இந்த மகம் பூரம் வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக இருக்குது. சரி, கடைசி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதில் மீதி உத்திரம் 3ஆம் பாதம் 2, 3, 4 இதெல்லாம் வந்து கன்னிராசிக்கு போயிடும். இந்த உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குது, வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்குது. நடுவில் சில சங்கடங்கள், ஆரோக்கிய சங்கடங்கள் வந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. கன்னிராசிக்காரங்களுக்கு தான் சங்கடத்தை ஜாஸ்தி கொடுக்க போகிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது சிம்ம ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று செலவுகள் ஏற்படும். அதுவும் பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதத்தில் இந்த மழை பெய்கிற காலத்துலலாம் உங்களுக்கு மழை, அந்த காற்றடிக்கிற காலம், இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை அந்த சமயத்தில் தான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய காலம். அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இல்லாட்டி உங்கள் குழந்தைகளின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் தடை இருக்காது, பண பிரச்சனைகள் இருக்காது, கடன் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய மாமியார், மாமனார், உங்களுடைய தாய் தந்தையர், வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்
இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு ஆரோக்கிய சுகக்குறைவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசியில், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை, வெற்றி வாகை சூடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வாகை சூடுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் வருமானத்தில் தடை இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் விலகிறதுனால உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷ மழை பொழிகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்குது. இதில் அக்டோபர் டு நவம்பர் மட்டும், அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மட்டும் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு பல்க் அமௌண்ட்டு உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது சிம்ம ராசிக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை இருக்கும். ஆனால் நிறைய பேசுவீங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேசுவீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வந்துகிட்டே இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கும். ஆனாலும் அது பிரிவை ஏற்படுத்தாது, மனசுக்குள்ள பாதிப்பை கொடுக்கும். மனசில் வலி இருக்கும். இவன் இப்படி பேசிட்டானே, என் பையன் இப்படி பேசிட்டானே, என் பொண்ணு இப்படி பேசிட்டாளே, என் தம்பி இப்படி பேசிட்டானே, நான் இவனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன், புலம்பும் தெரியுமா? அந்த புலம்பல் தான் இருக்குமே தவிர குடும்பத்தில் பிரிவை தராது. அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் நன்மையை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். கன்னி ராசி நண்பர்களுக்கான தமிழ் விஸ்வாவசு வருஷத்துக்கான ராசி பலன்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் 3 மாதமாக 4 மாதமாக தான் பிரிக்கிறேன், 3 குவார்ட்டராக பிரிக்கிறேன். இதில் முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் ஆடி மாதம் வரை, அடுத்த 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரை, அதுக்கு அடுத்தது மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை. இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தை தரக்கூடிய, ஆதாயத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு நண்பன் யோகாதிபதி சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் சிலருக்கு, அதாவது ஒரு 50%க்கு இந்த ராசியில் பிறந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சார் நீங்கள் சனி பயிற்சியில் திருமணம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ திருமணம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, ஒரு கேள்வி வரும்ல. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சனி 3 வருஷத்துக்கு இருக்க போகிறாரு 7ஆம் இடத்துல. இதில் முதல் ஒரு 8 மாதம், அதாவது அக்டோபர் மாதத்துக்குள்ளே நீங்கள் திருமண யோகம் முடிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் போனால் தான் உங்களுக்கு சிக்கல் வரும். ஆனாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். பாதகாதிபதியே உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். அதனால் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இதில் வருமானத்தையும் ஜாஸ்தி பண்ணுவார். இதில் உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் சிம்மராசியில் இருக்கும். உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசியில் இருக்காங்க. இந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதங்கள் அமோகமான வளர்ச்சி இருக்கும். கடைசி 4 மாதங்கள் மிதமான வளர்ச்சி இருக்கும். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது ஆவணி மாதத்துலேருந்து, அதாவது ஆகஸ்ட் 15 தேதியிலேருந்து டிசம்பர் 15 தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம், பயம் இருக்கும். அதுவும் குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு பயம் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோமா, நம்ம எக்ஸாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவோமா, இல்லை நான் அரியர்ஸ் வைக்காமல் இருப்பேனா, இப்படிப்பட்ட பயங்கள் இருக்கும். இதில் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது இந்த டீனேஜில் இருக்கிறவங்க, டீனேஜ் முடிஞ்சு 18 வயது முடிஞ்சு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் ஒரு பயம் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்துலேருந்து ஆகஸ்ட் 15 தேதியிலேருந்து டிசம்பர் 15 தேதி வரைக்கும் பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒருத்தர் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கேன் சார், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்க, சொல்லிடுவாங்களோ, எங்கள் அப்பா அம்மா என்னை அடிப்பாங்களோ, என்னை பிரிச்சுடுவாங்களோ, இப்படிப்பட்ட பயம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னு இந்த பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் உங்களை நேர்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த நபருடைய நம்பகத்தன்மையை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதங்களும் 2வது 4 மாதங்களும் உங்களுக்கு
மிதமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் கடைசி 4 மாதங்கள் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள், சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குரு உங்களுடைய தசம மற்றும் லாபஸ்தானங்களில் இந்த வருஷம் வந்துட்டு போவார். இது ரெண்டுமே உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய இடம் தான். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் விஷயத்தில் அவர்களுடைய நம்பகத்தன்மையை அறிந்து கொள்வதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் 7ஆம் இடத்துக்கு சனி வராரு. அவன் கூட இருக்கிறவன், உங்களுக்கு நண்பனாக இருக்கிறவன், உங்களுக்கு உறவினராக இருப்பவர்கள், இவர்களை பற்றின உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிட்மஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சால்ட் பேப்பர் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது சால்ட் பேப்பரை மடித்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கெமிக்கல் ஊற்றினா அது ஃபில்டர் ஆகி வருதா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் மீது இருக்கும் நம்பிக்கையை நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயமாக இருந்தால் வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஆனால் அந்த பயம் அது எப்போ பயத்தை கொடுக்குன்னா, கடைசி 4 மாதங்கள் மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். அச்சோ நம்ம பணத்தை போட்டிருக்குமே, பணத்தை திருப்பி எடுப்போமா அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதிகமான முதலீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை 1, 2 ஆகிய பாதங்களில் பிறந்தவங்க. இந்த சித்திரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் முழுவதுமே கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களாட்டம் அல்லது துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். சார் கன்னிராசிக்கு சொல்லிட்டு ஏன் சார் துலாம் ராசிக்கு போகிறீங்கன்னா, அங்கே சொல்லும்பொழுது இதையும் சொல்லுவேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வளர்ச்சி, வருமானம், புகழ்ச்சி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை 1, 2 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள், குழந்தைகள், வியாபாரம் போன்ற விஷயங்கள் செழிப்பை சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு திருமணத்தை செய்து வைக்கும் யோகம் ஏற்படும். இதில் உங்களுக்குமே திருமண யோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் மாதத்துக்கு மேலே. ஸோ இது இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டு. அதாவது எல்லாருக்குமே இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது எல்லாருக்குமே ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நஷ்டத்தை தராத ஆண்டு. பட் சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமா சில நஷ்டங்களை கொடுக்கும். அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஜோசியர் நெகட்டிவ் சொல்லிட்டாரே, அதாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கடைசி 3-4 மாதம் கஷ்டத்தை சொல்லிட்டாரே, பயத்தை சொல்லிட்டாரே அப்படின்னு பயப்படவே வேணாம். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இது இன்னும் பலத்தை கொடுக்குமே தவிர கஷ்டத்தை கொடுக்காது, சங்கடத்தை கொடுக்காது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணும்போது மட்டும்தான் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வருமானம், உத்தியோக மேன்மை, வியாபாரத்தில் வருமானம், புதிய தொழில் துவங்குவது, புதிய தொழிலுக்கான இட முதலீடு செய்வது, சொந்த வீடு வாங்குவது, சொந்த வீட்டில் அதை மேலே எடுத்து கட்டுறது, இல்லை பராமரிப்பு செலவு பண்ணுறது, வண்டி வாகன மாற்றம் செய்வது, தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது. இன்னும் சில பேர்த்துக்கு தாயாருக்கு சஷ்டியப்த பூர்த்தி, 80ஆம் கல்யாணம், 90ஆவது வயசு கல்யாணம், 100ஆவது வயசு பூர்ணாபிஷேகம்லாம் பண்ணக்கூடிய யோகமும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் யார் கூட பழகிறீங்க அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா, அந்த நபர்கள் தவறானவர்களாக இருந்தால் அவர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் தயங்கக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. நல்லவங்களையும் சேர்க்கக்கூடிய ஆற்றலையும் கெட்டவர்களை ஒதுக்கி வைப்பதற்கும் உண்டான சூழ்நிலை அமையும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருஷம் கன்னிராசியில் பிறந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் என்பது திண்ணம். துலாம் ராசி நண்பர்களுக்கான விஸ்வாவசு தமிழ் வருஷ பலன்கள். இந்த விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும்
துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெருத்த லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஸோ வருமானம் ஜாஸ்தியாகும், செலவுகள் குறைவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதுலேயும் நட்சத்திரத்தை பொறுத்து மேலும் பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இதில் ஃபஸ்ட்டு சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருமான அதிகரிப்பு, சுக அதிகரிப்பு, சந்தோஷ அதிகரிப்பு, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். திரவிய லாபம், தொழில் லாபம், உத்தியோக லாபம், வியாபார லாபம்னு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனபேதங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டம். இந்த முதல் ஆரம்பத்திலேயே குடும்பத்தில் உங்களை தனியாக பிரித்து வச்சு பேசியிருப்பாங்க இத்தனை நாளாக. இப்போ உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கணும், அது ஒரு விஷயம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது நாள் வரை உங்களுக்கு பொறுப்புகள் இல்லாமல் இருந்தது, இப்போ பொறுப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் செயல்படுற விதமே உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். யூ ஹாவ் டு கேரி யுவர் செல்ஃப் இன் அ பெஸ்ட் வே. என்னை நான் எப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத, நான் பாட்டுக்கு தாடியை வச்சுட்டு இங்கே ஜோசின்னு சொன்னால் அது பரட்டை தலையாக வச்சுட்டு தலை வாராமல் நகை வெட்டாமல் மேக்கப் இல்லாமல் உக்காந்துன்னா மரியாதை இருக்காது. அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி என்னை கேரி பண்ணணும். எனக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி. இங்கே கமெண்ட்டில் கெட்ட வார்த்தையில் திட்டினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 தடவை சும்மா இருப்பேன், 3ஆவது தடவை டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். இது எனக்கு உண்டான தர்மம். இது உங்களுக்கு உண்டான தர்மம் என்னென்னா, நீங்கள் உங்களை அடுத்தவர்களிடம் கேரி பண்ணும்பொழுது மரியாதையாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும் விதமாக செயல்படுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமான இளம் தம்பதிகளுக்கு குழந்தைகளால் பெருமிதம் ஏற்படும். சரி, குழந்தைகளுக்கு எப்படி சார் இருக்குன்னா, 5ஆம் இடத்துல இருந்த சனி தான் விலகிட்டாரே, படிப்பில் மகா சுட்டியாக இருப்பேள். படிப்பு உங்களுக்கு தானாக வரும். அதாவது 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. இதனால் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ மொத்தத்தில் வியாபாரத்திலையும் வருமானம் வரும், குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக முதலீடு இல்லாமல் அதிக லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களாக இருந்தால் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா தசமஸ்தானாதிபதி சந்திரன், அந்த தசமஸ்தானத்துக்குள்ள குரு உச்சபலத்தை அடைகிறார். இதனால் தொழில் விருத்தி ஏற்படும். உங்களுடைய பெருமிதத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் சுகத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ சொந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையும் அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 குவார்ட்டர்ஸ், அதாவது முதல் 4 மாதம், அடுத்த 4 மாதம் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் 2 குவார்ட்டர்ஸ், அதாவது முதல் 4 மாதம், 2வது 4 மாதம் அப்படின்ட்டு சொன்னால் உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு எப்போவோ சின்ன வயசில் இருந்த கிரானிக் டிசீஸ்லாம் இப்போ திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வேலையில் பிரச்சனை கிடையாது. உங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்கு மரியாதை மற்றும் அல்லாமல் பதவி உயர்வும் கிடைக்கும். ஆனால் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் மேலதிகாரிகளில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் முடியலையா, ஆஃபீஸில் உட்காந்து வேலை பண்ணுற மாதிரி சில மாற்றங்களை செய்து கொள்ளுங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா உங்கள் ராசியில், அதுவும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் உச்சபலத்தை அடைகிறார். அதனால் உழைப்புக்கு அஞ்சாதவர் சுவாதி நட்சத்திரக்காரா. ஆனால் ஹார்ட் ஒர்க் மட்டும் பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் யூஸ் பண்ணுங்கள். பிரெயினை யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பிரெயின் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கேள். எப்படி யார்கிட்ட பேசணும்னு தெரியல, எப்படி பழகணும்னு தெரியல. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் நடுவில் கார்த்திகை மாதம் வரைக்கும், ஆவணி கார்த்திகை வரைக்கும் பார்த்தேன்னா
கொஞ்சம் உடம்பு படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டதுனால அது வந்து முதல் 4 மாதங்களில் உடம்பு படுத்தும். 2வது 4 மாதங்களில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எனக்கு மறுபடியும் வந்துடுமோ, எனக்கு அந்த வியாதி வந்துடுமோ. கடைசியில் வியாதியே இல்லை உங்களுக்கு. இது வந்து ஒரு சின்ன டிசார்டர் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடைசி 4 மாதங்கள், அதாவது மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வரும். ஏன்னா ஆக்சுவலி இது முதல் 8 மாதங்களில் வருமானம் இருக்கும், ஆனால் செலவு ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. செலவு ஜாஸ்தியாகிறது, அதனால் உங்களுக்கு வருமானம் பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் உங்கள் பேரில் இது நாள் வரைக்கும் ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்தது, மரியாதை இல்லாமல் இருந்ததுன்னா இப்பொழுது மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் ராசிக்கு குரு பார்வை முதல் 4 மாதங்கள் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வு கிடைக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சுவாதி நட்சத்திரக்காரால பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வருஷ கடைசியில், அதாவது மார்கழி மாதம் தை மாதம் பிறந்ததுலேருந்து சுவாதி நட்சத்திரக்காராளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வேலை, இதிலெல்லாம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்தது வந்து விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 3 பாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. விசாகம் 3 பாதங்கள், விசாகம் 1, 2, 3. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, வருமானம், புகழ்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்க போகிறது. விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் ஆடி மாதம் வரை உங்களுக்கு வருமான அதிகரிப்பும், தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடு 4 மாதங்கள், அதாவது ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரை உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால வருமானத்தில் கொஞ்சம் சின்ன தொய்வு ஏற்படுற மாதிரி இருக்கும். இப்போ முதல் 4 மாதங்கள் ஒரு 1 லட்சம் வருதுன்னா அதை சேமிப்பீங்க. அடுத்த 4 மாதங்கள் 1 லட்சம் வரும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்து ஒரு 70,000 80,000 வந்துட்டே இருந்ததுன்னா உங்களால் சேமிக்க முடியாது. அதனால் பணப்பற்றாக்குறை இருக்கும், ஆனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். மறுபடியும் கடைசி 4 மாதங்கள் மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய 4 மாதங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்கள் வந்து இந்த ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் வந்து இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு வருமான அதிகரிப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரா மட்டும் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதும். ஏற்கனவே இருந்த டிசீஸ் தான் வருமே தவிர புதுசாக வியாதி வராது. உங்களுக்கு ஏற்கனவே வந்து உடம்பில் ஏதாவது சின்ன வயசில் ஏதாவது இம்பேக்ட் ஆகிருக்கும், அதனுடைய தாக்கம் தான் வருமே தவிர உங்களுக்கு புதுசாக வியாதி வந்து புதுசாக மருத்துவ செலவு பண்ண முடியாது. மருத்துவ ரீதியான விஷயங்கள், அதாவது நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது, ஏதாவது கை காலில் இந்த ஸ்கின்னில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஸ்கின்னுக்கு போட்டுக்கக்கூடிய மருந்துகளை ஒழுங்காக அப்ளை பண்ணிட்டு வந்தேன்னா இந்த கஷ்டமும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய அந்த பொறுப்பில்லா தன்மை தான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த 2025-26 வரக்கூடிய விஸ்வாவசு தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பும், சுக அதிகரிப்பும், சுப நிகழ்வுகள் அதிகரிப்பும் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை தருகின்ற ஆண்டாக அமைந்திடும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான தமிழ் விஸ்வாவசு வருஷத்துக்கான ராசி பலன்கள். இந்த விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இதில் வந்து விசாகம் 1ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள் அமைகிறது இந்த ராசியில். இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. கடந்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு ரொம்ப பெருசாக லாபம் இல்லை. நீங்கள் உழைத்த உழைப்புக்கு என்ன வரணுமோ அதுதான். நீங்கள் 10,000 உழைச்சிங்கன்னா 10-12,000 வரும். 20,000 உழைச்சிங்கன்னா 20-22,000 வரும். 50,000 உழைச்சிங்கன்னா 50-52,000 வரும். உங்களால் சேமிப்பை அதிகப்படுத்தாமல் இருந்தீங்க, உங்களுக்கு சேமிப்பே இல்லை.
ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்குது. அதனால் சில சமயம் கடன் வாங்குறதுக்கு சேமிப்பு எடுக்க மாட்டீங்க, ஆனால் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக முன் யோசனையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த விசாகம் நட்சத்திரத்தில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இந்த வருஷம் இல்லை. கடன் பிரச்சனைகளும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. சில சமயம் நீங்கள் கடன் வாங்கணும். எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய தொழிலுக்கு உண்டான உபகரணங்களை வாங்குவது, உங்கள் தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை செய்வது, உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் செய்வதற்காக அதுக்கான செலவுகள் ஏற்படுறது, இப்படி நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் 5ஆம் இடத்துக்கு சனி போயிருக்காரு, எனக்கு ஏதாவது குழந்தைகளால் பாதிப்பு வருமானு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். என்ன மாதிரி பாதிப்புன்னா, அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது ஆரோக்கியத்தினால உங்களுக்கு பாதிப்பு படுக்கிற அளவுக்குலாம் எந்த ஹாஸ்பிட்டல் செலவும் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய பலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதாவது நீங்கள் 100 மார்க்குக்கு படித்தா தான் ஒரு 50-60 மார்க் வாங்குவீங்க. நீங்கள் படிக்கிறதே 50-60ன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. ஏன்னா இப்போ படிக்கக்கூடிய நேரம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதாவது ஆவரேஜ் மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம டிஸ்டிங்ஷன் எடுக்கணும்ன்ட்டு எய்ம் பண்ணோம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால், நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் 120 மார்க் எடுக்கணும்னு எய்ம் பண்ணால் மட்டும்தான் ஒரு 70-80 மார்க் வாங்கக்கூடிய வகையில் இருக்குது. கஷ்டப்பட்டு ஜெயிக்கக்கூடிய மாதமாக ஆண்டாக இந்த மாதங்கள் இருக்க போகிறது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைத்தாலும் அதற்கேற்றாற் போல் வருமானம் இருக்கிறதுல பெருசாக லாபம் இருக்காது. ஏதோ பெருசாக வர வேண்டிய இடத்துல சின்னதாக அதாவது எங்கள் இதில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்தில் பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறோன்னு சொல்லுவோம். அந்த வயசானவங்கள்லாம் சொல்லுவாங்க, பொண்ணு வைக்க வேண்டிய பொண்ணுன்னா தங்கம் வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறான்ட்டு. இது எதுக்கிட்ட தங்கத்தையும் பூவையும் ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? தங்கம் வச்சா அட்லீஸ்ட் அடமானம் வைக்கலாம், பூவை வச்சா அடுத்த நாளே காஞ்சி போயிருமே அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு ஏதோ வருமானம் ஓரளவுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும். இந்த ராசியில் பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான தொழில் ரீதியான வருமானம், உத்தியோக ரீதியான வருமானம், ஆரோக்கிய முன்னேற்றம். உங்களுக்கு எப்போவோ இன்வெஸ்ட் பண்ண பணம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை போட்டிருப்பீங்க, ஒரு 30,000 ரூபா. அப்போ கடனை வாங்கி அதுக்கு ஒரு பர்சனல் லோன் வாங்கி அதை போட்டிருப்பீங்க. இப்போ அதுக்கு ஒரு 1000 மடங்கு விருத்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்ட பணத்தை அப்படியே லம்பாக அள்ளக்கூடிய யோகம் இருக்குது. அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு தாங்க இப்போது. அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். இதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருஷம் இருக்கும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுக்குள்ள அந்யோன்ய அதிகரிப்பு ஏற்படுது. அம்மாக்கும் பையனுக்கும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் மனஸ்தாபம் இருந்துன்னா இப்போ ஒத்துமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, என்னால் நிலத்தை விற்க முடியல, வீட்டை விற்க முடியல, சனி பாடாப்படுத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னவாளுக்கெல்லாம் இந்த வருஷம் நிலம் சார்ந்த விற்பனை முதலீடுகள் போன்ற விஷயங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஏற்கனவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க பேசினா தேள் கொடுக்கு கொட்டுற மாதிரி இருக்கும்பாங்க. இப்போ கேட்கவே வேணாம். 2ஆம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சவுக்கில் இரும்பு கம்பியை கட்டி வச்சு அடித்தா அப்படி இருக்கும். அதுவும் ஆசிட்டில் முக்கி எடுத்து. இதெல்லாம் நடக்கிற காரியமா? தாங்க முடியுமா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது.
அடுத்தவங்க சும்மா இருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவீங்க. அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறோன்னு தெரியாமே நீங்கள் கஷ்டம் கொடுத்துட்ருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. அடுத்தது 3வதாக பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரம்னா கொஞ்சம் சங்கடத்தை அனுபவிக்கும். உண்மையை சொல்லணும்ல, முதல் 4 மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆவணி மாதம் ஆரம்பிச்சதுன்னா பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் தான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அடுத்த 4 மாதங்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 4 மாதங்கள் உங்களுக்கு பயம் இருக்கும். நான் பணத்தை போட்டிருக்கேனே, எனக்கு பணம் வருமானம் வருமா, என் தொழில் முன்னேற்றம் அடையுமா, வியாபாரம் வளர்ச்சி அடையுமாங்கிற ஒரு பயம் இருக்கும். கடைசி 4 மாதங்கள் மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். இந்த மாதங்களில் நீங்கள் அதிகமாக பணம் மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வருமானம் வரும். அதில் உங்களுடைய தொழிலில் போட்ட பணத்தினால வருமானம் வராது, மற்ற வகையில் வருமானம் வரும். அங்கே சம்பாதிக்கிறத இங்கே போடுவீங்க, அங்கே சம்பாதிச்சு இங்கே கொண்டு வந்து போடுறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவிமாரோ வாழ்க்கை துணையோ இல்லை உங்கள் மாமனார் மாமியாரோ இல்லை பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோ ஏன் அவங்க குழந்தைகளை கொடுத்துட்டோம், ஏன்பா இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இங்கே சம்பாதிச்சு அங்கே போடுற, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல வாயம் சம்பாதிக்கிறான் நாரவாயம் நஷ்டப்படுத்துகிறான் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. இந்த ஆண்டு விஸ்வாவசு வருஷத்துக்கான தமிழ் வருஷத்துக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவதை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் கடன் வாங்குவீங்களான்னு கேட்டால் கடன் வாங்க மாட்டீங்க. உங்களுடைய சேமிப்புலேருந்து பணத்தை எடுத்துகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையில்லாத உபதேசத்தை கொடுத்து சங்கடத்தை படுத்துவார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய அடுத்த 4-5 வருடங்களுக்கு உண்டான முதலீடு இப்போ பண்ண போகிறீங்க. அதனால் நிதானத்துடன் தேவை அறிந்து முதலீடு செய்வது மட்டுமே உங்களுக்கு அதீதமான சங்கடத்தை ஏற்படுத்தாது. தனுசு ராசி நண்பர்களுக்கான தமிழ் விஸ்வாவசு வருஷத்துக்கான ராசி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரொம்ப வருஷமாகவே சொல்லலாம், ஒரு 10-12 ஏன் 2010லேருந்தே 14 வருஷமாகவே ஏகப்பட்ட அவஸ்தைகளை பட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு சேமிப்பு குறைஞ்சின்னு, கடன் ஜாஸ்தி ஆகின்னு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். உங்களுக்கு கடன் தான் இருக்குது. கடனை பண்ணிட்டு நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு எப்படி கடன் அடைக்கிறதுனே தெரில, எனக்கு பதவியும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை, வேலை செய்கிற இடத்துல எனக்கு மரியாதை இல்லை, இப்படி புலம்பிட்டு இருந்தக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவர்கள், அதாவது மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இவாளை பொறுத்த வரைக்கும் அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மூலம் நட்சத்திரக்கார ஆளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஆண்டு. அதாவது முதல் 4 மாதங்களும் கடைசி 4 மாதங்களும் வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபார வளர்ச்சி, தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மைன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். சார் அப்போ நடுவில் ஏதோ ஒன்று விட்டுட்டீங்களே சார், நடு 4 மாதம் அப்படின்னா, அந்த நடு 4 மாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய திருமணம் செலவு, குழந்தைகளுடைய மேல் படிப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, அதாவது பேரம்பேத்தி எடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மறுபடியும் ஒரு ரிவ்யூ பண்ணோம்ல, அந்த ரிவ்யூக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுன்னு செலவுகள் இருக்கும். ஆனால் அது நஷ்டத்தை தராது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண் மூலம் அரசாலும், ஆணி மூலம் அரசாலும், பின் மூலம் நிர்மூலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் பேச்சு வழக்கில் வந்த ஒரு விஷயம். அதனால் மூல நட்சத்திரக்காரங்க எத்தனையோ பேர் ஜெயித்தவங்கள நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் பிறந்தவங்க, என்னுடைய பாட்டி எல்லாமே மூல நட்சத்திரம் தான். அவர்கள் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும் என்னோடய தாத்தாவோட நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இந்த மூலம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம்லாம் நெகட்டிவ் கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான யோகம் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு புதிய ஒரு க்ளோ, அப்படியே உங்ககிட்ட ஒரு தங்கம் ஜொலிக்கிற மாதிரி யோகம் ஏற்படும். இதில் அதிகமான அடுத்தவர்களுக்கு உழைப்பை தரக்கூடிய, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் யாருன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்க தான்.
அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்குனே பிறந்தது ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம். ஸோ எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதிரி ஒரு நபர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நமக்கு நண்பனாக இருந்ததுன்னா நண்பனுடையான் படைக்கஞ்சான், தம்பியுடையான் படைக்கஞ்சான் மாதிரி நண்பனுடையான் படைக்கஞ்சானும் தைரியமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சேமிப்பை மட்டும் குறைக்காமல் பார்த்துக்கோங்க. அதே சமயம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் வளர்ச்சி தரக்கூடிய, பதவி உயர்வை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த சுக குறைவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் இந்த வருஷம் சாதகமான பலன்கள். முதல் 4 மாதங்கள், அடுத்த 4 மாதங்கள் வருமான அதிகரிப்பு இருக்கும். கடைசி 4 மாதங்கள், அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால வருமானம் பத்தாது. என்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற செலவு. இந்த செலவின் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். குடும்ப சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் குரு அக்டோபர் டு டிசம்பர் உச்சபலத்தை அடைகின்ற பொழுதும், அடுத்த வருஷம் 2026 மே மாதத்துக்கு மேலேயும் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கையின் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பூராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ளும் யோகம் ஏற்படும். எனக்கு மனசுக்கு பிடிச்சவனை நான் லவ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்கு பிடிச்சவனை தான் லவ் பண்ண முடியும், பிடிக்காதவங்களை லவ் பண்ண முடியாது. மனதிற்கு பிடித்தவரை லவ் பண்ணி அவர்களையே வாழ்க்கை துணையாக அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நடு 4 மாதம், அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம், ஏதோ ஒரு பயம் வந்துடும். அச்சோ, நான் எனக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துடுத்து, கேன்சர் வந்துடுத்து, இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஆனால் கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அது சாதாரண இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷனை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு நீங்களும் பயந்து அடுத்த வாளையும் பயப்படுத்தி குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை இந்த உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்கள் ஏற்படுத்துவார்கள். இது குடும்பத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பையும் குரு பகவான் கொடுக்க மாட்டார். ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. டிசம்பர் மாதத்துக்கு மேலே மறுபடியும் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் அது அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் தான் உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. எனக்கு என்னமோ வியாதி வந்துடுத்தோ, எனக்கு என்னமோ இது வந்துடுத்தோ, எனக்கு எலும்பு தேஞ்சு போயிடுத்து, எலும்பு உடஞ்சி போயிடுத்து, நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டேன்னா என்னை ஹாஸ்பிட்டல்லே அப்படியே கொரோனாவில் போயிடுவேன், இப்படியெல்லாம் பேச தோணும். இது எதற்கும் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. இந்த பாதிப்பெல்லாம் உங்கள் மனப்பிராந்தி, ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி விஸ்கி போகிறேன் பிராந்தி, மனப்பிராந்தி, இதெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறது தான். கற்பனையை தவிர்த்து வாழுங்கள், நிஜமான வாழ்க்கையை வாழுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான தடையைத்தான் ஏற்படுத்துமே தவிர வருமானத்தில் தடை ஏற்படாது. ஏன்னா நீங்கள் பயத்திலேயே செலவு பண்ணுவீங்க. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போ, அந்த சித்தா போ, ஹோமியோபதி போ, இல்லாட்டி அலோபதி போ, ஆயுர்வேதத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்னு மேலே இருக்கிற தோல்லாம் உறிஞ்சு விழும், அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 10 மருத்துவம் பார்த்து ஒவ்வொன்றுக்கும் 10,000, 20,000, 50,000 செலவு பண்ணி நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கே தவிர அதனால் உங்களுக்கு கஷ்டம் வராது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம், தமிழ் வருஷங்கிறது
வளர்ச்சியை, விசுவாசத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்கள் மீது உங்களுக்கே விசுவாசத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான தமிழ் விஸ்வாவசு வருஷத்துக்கான ராசி பலன்கள். இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் 2 பாதங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கான பலன்கள். இதில் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துட்டீங்க. கடந்த ஒரு 8-10 வருஷமாக ஏகப்பட்ட, எல்லாருக்கும் 7.5 சனின்னு 7.5 வருஷம்தான். ஆனால் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அவமானங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருந்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் 12 வருஷமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு மாமாங்கம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி, ஆரோக்கிய நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து விமோச்சனம் கிடைப்பதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரே அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். 3ஆம் இடத்துல மறைந்தாலும் சனி நல்லதைத்தான் பண்ணுவார் உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் கெடுதல் ரொம்ப இருக்காது. அவமானத்தை நிறையா கொடுத்துருப்பார். 7.5 சனி காலத்தில் நிறையா பற்றுப்பேல், பணப்பற்றாக்குறையினால் ஏகப்பட்ட அவஸ்தை. ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நடு 2-4 மாதங்கள், அதாவது நடு 4 மாதங்கள் அப்படின்னா ஆவணி முதல் கார்த்திகை, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மீண்டும் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். மற்றபடி கெடுதல் இல்லை. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, முதல் 4 மாதங்கள், 2வது 4 மாதங்கள் பணப்புழக்கம் அதிகரித்தல், ஆரோக்கிய முன்னேற்றம், சொத்து சேர்க்கை ஏற்படுதல், வியாபாரத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் மேன்மை, தொழில் ரீதியாக வருமானம் அதிகரித்தல், தொழிலில் இருந்த போட்டிகள் விலகுதல்னு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் உடம்பில் இருந்த வியாதி, எப்போவோ இருந்த வியாதி, ஒரு 8-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும், அந்த வியாதியுடைய தாக்கம் மீண்டும் தலைதூக்கும். அதனால் கொஞ்சம் மருத்துவ ரீதியான சில சங்கடங்கள் ஏற்பட்டு சரியாகுமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. ஆனால் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சீக்கிரமாக வீட்டில் கெட்டிமேட சத்தம், உங்கள் வீட்டில் பந்தக்கால் நடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இளம் வயது ஆண் பெண்களுக்கு, திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுனால வம்ச விருத்தி, தாம்பத்தியத்தில் சந்தோஷத்தின் காரணமாக அதற்கு பிரதிபலனாக வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னா இப்போ 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தது பார்த்தேன்னா இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தலைவிகள் மட்டுமல்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்கும், இந்த குடும்ப தலைவிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தது. இப்போ வருமானம் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சுய தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம், வியாபாரத்தில் வருமானம், தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குறிப்பாக நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த வழக்குகளில் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வருஷம் முழுவதுமே அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டு. இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷமும் சேர்த்து சொல்கிறேன். திருவோணம் நட்சத்திரம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு இழந்த மரியாதை, செல்வாக்கு, பணபலம், சொத்து பலம், குழந்தைகளின் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, இழந்த உத்தியோகத்தை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு 62 வயசு 63 வயசு நான் ரிட்டையர் ஆகிட்டு சார்னா உங்களை தேடி கொண்டு வந்து பதவியை கொடுப்பான் சார். உங்களை இத்தனை நாளாக உங்களை ஒரு எம்ப்ளாயியாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ வரக்கூடிய ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா, சார் நீங்கள் உங்களுடைய அறிவை எங்கள் கம்பெனிக்கு கொடுக்கணும், நீங்கள் ஏன் எங்கள் கம்பெனியில் டைரக்டராக இருக்கக்கூடாது? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சார், நான் பணம்லாம் போட முடியாது சார், நீங்கள் வரதே எங்களுக்கு முதலீடு சார், உங்களுடைய அறிவு தான் எங்களுக்கு முதலீடு. யூ கம் டெய்லி, கிவ் அட்வைஸ் அண்ட் கோ, வி வில் கிவ் யூ சேலரி. உங்களை காம்பன்சேட் பண்ணுவோம் சார், உங்களுக்கு ஷேரும் கொடுத்து மரியாதையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாக இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டவர்கள் இப்போ உங்கள்கிட்ட வருவாங்க. சார் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, எங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை கொடுக்க மாட்டீங்கன்னா எங்களுக்கு, நாங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்று தரோம் சார். யார் எதிரியாக நினச்சிங்களோ அதே ஆள் உங்ககிட்ட வேலை பண்ணுறதுக்கு வருவாங்க.
ஸோ இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகள் மேன்மைக்கு உண்டான வழியை தேடுவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். கஷ்டப்பட்டு படிக்கணும். என்ன அப்படின்னா 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 5ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, ரிஷபராசி. அதை யாருமே கெடுக்க மாட்டாங்க. குருவும் கெடுக்க மாட்டார், சுக்கிரனும் கெடுக்க மாட்டார், சனியும் கெடுக்க மாட்டார். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய குடும்ப கௌரவத்தை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இன்ஃபேக்ட் இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த வருஷம் ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. படிப்புக்காக ஃபாரின், திருமணம் முடிந்த கையோட திருமணத்தில் வாழ்க்கை துணை, உங்கள் மனைவி அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் ஃபாரின் போவீங்க. உங்கள் கணவர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் அதனால் ஃபாரின் போவீங்க. வேலை கிடச்சிருந்து H1B விசாக்காக ஃபாரின் போவீங்க. இல்லை நான் வந்து பிஸ்னஸ் ட்ராவலுக்கு போகிறேன், பிஸ்னஸ் ட்ராவலுக்காக அடிக்கடி போக வேண்டியது இருக்குன்னா அதுவும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப கௌரவம், வியாபார கௌரவம், உத்தியோக கௌரவம், தொழில் கௌரவம், தொழில் முன்னேற்றம்னு எதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயமோ அதெல்லாம் நினச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு தேடி வரும். உங்கள் வீட்டில் நீங்கள் யார் கூடயும் பேசலை, எனக்கு யார் கூடயும் சகவாசம் வேணாம் அப்படின்னு இருந்தால் கூட உங்களுடைய அண்ணனோ தம்பியோ உங்களை தேடி வந்து, அண்ணா நீ வந்து சொத்து வேணான்னு சொல்லிட்டு, ஆனால் கொடுக்கறது எங்களுக்காக எவ்வளோ உழைச்சிருக்க, இந்த சொத்தில் பாதி எடுத்துக்கோ, மீதி பாதியை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோன்ட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவார்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பூர்வீக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், இதெல்லாம் ஓகே, இந்த அவிட்டம் நட்சத்திரம் எப்படி சார் இருக்குது? அவிட்டம் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் முதல் 2 பாதங்களை பிறந்தவங்களுக்கு இந்த நடு 4 மாதம், அதாவது ஆவணி முதல் கார்த்திகை வரை, இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி அதீதமான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. முதல் 3-4 மாதங்கள் அப்படின்னு பார்த்தா வியாதிக்காக செலவு, ஆரோக்கியத்துக்காக செலவு. இதில் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் சரி அதீத செலவுன்னு நான் சொல்ல போகிறேன் கும்பராசிக்கு சொல்லும் போதும். ஆனால் அதில் பார்த்தேன்னா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரே மாதிரி இல்லைன்ட்டு ஒரு பழமொழி உண்டு. ஒரே மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மாதிரி இல்லை அப்படின்னா என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து கிளினிக் நடத்துகிறாரு, மென்டல் கிளினிக் நடத்துகிறாரு. அங்கே ஒரு ஃப்ரெண்டு வராரு, என்னோடய கிளினிக்கை சுற்றி பாருன்னு கூப்பிட்றாரு. அதில் வந்து முதல் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு எக்ஸுங்கிற பேரை, நான் பேர் சொல்ல விரும்பலை, தப்பாக போகும், ஒரு எக்ஸுங்கிற பேரை சொல்லி புலம்பிகிட்டு இருக்கார் ஒரு ஆள். அந்த டாக்டர் கேட்குறாரு, இந்த டாக்டர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்ன இந்த பைத்தியம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்னு. இல்லை அவர் வந்து அந்த ஒரு எக்ஸுங்கிற பொண்ணை லவ் பண்ணார், அவர் பைத்தியம் ஆகிட்டார் அப்படின்னு. அப்படியே போகும்போது ஒரு 19வது ரூமில் ஒரு நபர் வந்து அதே மாதிரி வந்து எக்ஸுங்கிற பேரை சொல்லி புலம்பிகிட்டு இருக்கார். என்ன இவரும் அந்த பொண்ணை லவ் பண்ணாரான்னு? இல்லை இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பைத்தியமானார், அந்த நபர் வந்து லவ் பண்ணி பைத்தியமானார்னு ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரே மாதிரி அல்ல. ஸோ பொண்ணை லவ் பண்ண பைத்தியமாகணுன்ட்டு இல்லை, அது வந்து ஒவ்வொருத்தருடைய தளபதியை பொறுத்து மாறுபடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா கும்பராசிக்கும் செலவாகும், அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவாளுக்கு செலவாகும். மகர ராசியில் பிறந்தவாளுக்கு முதலீடு செய்யும் யோகம் ஏற்படும். கும்பராசியில் பிறந்தவாளுக்கு நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில், அதாவது அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழில் முதலீட்டுக்காக பணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கடைசி 4 மாதங்களுக்கு இருக்கும். முதல் 4 மாதங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு, கடந்த சில வருஷமாக உடம்புல வியாதி இருந்ததுன்னா அதற்கு உண்டான மருத்துவ தீர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்கு செலவுகளை கொடுத்தாலும் வளர்ச்சிக்கான முதலீடுகளாக இருக்கும் என்பது திண்ணம். அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வளம் ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான விஸ்வாவசு தமிழ் வருட பிறப்பு பலன்கள். இந்த விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய விஸ்வாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுற வருஷமாக இருக்கும். என்ன சார் ஆரம்பமே இப்படி நெகட்டிவாக என்னமோ பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் இரட்டிப்பு மடங்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும்.
அதாவது அவிட்டம் 2 பாதங்கள், அதாவது அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், அவிட்டம் 2 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், அதுக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். இந்த 9 பாதங்கள் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருஷம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அந்த செலவு இருந்தாலும் சில நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. அதில் அவிட்டம் நட்சத்திரக்காரா தான் கொஞ்சம் சங்கடப்படுவா. ஆரோக்கியத்தை பேண வேண்டிய காலகட்டம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் பிறக்கும் பொழுதே உடம்பில் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். உடம்பில் தோல் என்னமோ சூடில் கொப்பளங்கள் வரும், இல்லாட்டி தோல் நிறையா உறிஞ்சு போகும். இதெல்லாம் உங்களுக்கு தோலில் நிறம் மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இந்த பூரா இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் உடம்புல பட்டதுன்னா தடிப்பாக வந்துடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வது அவசியமான ஒன்று. இந்த 2025-26க்கான விஸ்வாவசு தமிழ் வருஷத்தில் உங்களுடைய பண வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் இருக்கும். உண்மையை சொல்லணும்ல. ஏன்னா நான் பாட்டுக்கு இல்லை சார் உங்களுக்கு சூப்பராக பணம் வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரோட்டில் நின்று அவஸ்தைப்படும் போது என்னை திட்டிகிட்டு இருப்பீங்க. இப்போவே திட்டுறீங்க, ஆனால் இருந்தாலும் திட்டுவீங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 2 நட்சத்திரம், அவிட்டம் 2 பாதக்காரர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். ஆரோக்கியம் பாதிப்பு அடைகிறதுனால உங்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஏற்கனவே நாங்கள் வேலை இல்லாமல் தான் இருக்கோம், இதுக்கு மேலே வேலையா அப்படின்பீங்க. ஆனால் வேலையில் இருக்கிறவாளுக்கு பாதிப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. சரி சார் எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஆல்ரெடி கஷ்டம் தானே பட்டுட்ருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அந்த வேலையை கொடுத்துட்டு உங்கள் ஊரை விட்டு வெளியூருக்கு போகிற மாதிரி இல்லை, நீங்கள் ஊர்லேயே இருந்தாலும் உங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு இருக்க முடியாது. நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஏன்னா கண்ட இடத்துல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும், தங்க வேண்டிய தடுமாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணியிலேருந்து பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவிகள், படிக்கிற குழந்தைங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவா, வேலையில் இருக்கிறவா, சொந்தமாக தொழில் பண்ணுறவா, வியாபாரம் பண்ணுறவா, வியாபாரத்தை சில சமயம் கைமாற்றி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. என்னால் பார்த்துக்க முடியல, என்னால் அலைய முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் தேவைப்பட்டால் திருப்பி வாங்குகிறேன், இல்லாட்டி நீங்களே பார்த்துக்கோங்கிற அளவுக்கு கூட உங்கள் வியாபாரத்தை விற்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இது உங்களுக்கு பெருசாக லாபத்தை தராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரக்காரர்கள். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் 4 மாதங்கள் பெருசாக பாதிப்பை தராது. கடைசி 4 மாதங்கள் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆவணியிலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இல்லை, உங்கள் குழந்தைகள், உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியம், இல்லை உங்கள் கணவருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். நீங்கள் எல்லாம் புலம்புவீங்க, என்னை எப்படியாவது எனக்கு இதை கொடுத்துரு, நான் என் குழந்தையை காப்பாற்றினா போதும், என்ன வேணால் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உங்களுக்கு டெஸ்ட், அது உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்க அப்படிங்கிறத சனி பகவான் டெஸ்ட் பண்ணுவார். உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு இல்லை, உங்களுக்கு எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பணப்புழக்கம் குறையக்கூடிய சூழ்நிலை, கடன் வாங்கி சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கினீங்கன்னா கடனை திருப்பி கொடுக்க முடியாது, சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை குறையக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வழக்கறிஞராக இருக்கீங்கன்னா நாளைக்கு நம்ம வக்காலத்து தாக்கல் பண்ணலான்னு சொல்லுவீங்க. நாளைக்கு உங்களால் கோர்ட்டுக்கே போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? யாரையாவது கேட்கலான்னு யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த கேஸ் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்டையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படும். அதாவது சொன்ன சொல் காப்பாற்ற முடியாததுனால. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உடனே வக்கீல்லாம் அந்த வழக்கறிஞரால் சண்டைக்கு வந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையை டெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வார்த்தையை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளுக்கு தள்ளி கொடுங்க. நாளைக்கு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு கொடுத்தா தப்பு இல்லை. நான் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் நம்பகத்தன்மை போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது.
இதில் குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்க முடியாது. அதனால் நீங்கள் கடன் வாங்கி நடத்துல உங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஆண்களோ பெண்களோ வாக்கு தவறும் சூழ்நிலை ஏற்படும், கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நஷ்டங்களும் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியான நஷ்டங்கள் ஏற்பட்டதுன்னா அதை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் வீட்டை அடமானம் வைக்கிறது, நிலத்தை விற்கிறது, வண்டி வாகனத்தை அடமானம் வைக்கிறது, இல்லை நகையை அடமானம் வைக்கிறதுன்னு சமாளிச்சிருவீங்க. எப்படியோ சமாளிச்சிருவீங்க. ஆனால் அதெல்லாம் மீட்டெடுக்கிறது எப்போ? ஏன்னா இப்போ இருக்காது, இப்போ வருமானமே இல்லையே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு உங்களுக்கு படாடோப செலவு, யாராவது ஃப்ரெண்டு வராங்க, ஃபாரின்லேருந்து ஃப்ரெண்டு வராங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் வீட்டு பத்திரத்தை வச்சு அடமானம் வச்சு ஒரு 1 லட்ச ரூபா வாங்குகிறேன் அப்படின்னா அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. அதே மாதிரி என்னுடைய தொழிலில் முதலீடு பண்ணணும், நான் சினிமா எடுக்கணும், என்னுடைய சினிமா பயணத்துக்கு பணம் தேவை, அதனால் நான் என்னோடய வீட்டு அடமானம் வச்சு ஒரு 20 லட்சம் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுடைய சொத்தை சேமிக்கணும். உங்களுக்கு சொத்து சேர்க்கை இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் கடன் இந்த பக்கம் ஏறணும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார். அவர் வயசானவர், என்னோட ரொம்ப சீனியர். அவர் எப்படி பண்ணுவார்னா, அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அமௌண்ட் கடன் வாங்குவார். அதை வச்சு சொத்து சேர்த்துருவார், சொத்து வாங்குவார். எங்கேயாவது அப்போ வடபழனியெல்லாம் ரொம்ப கிராமமாக இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வடபழனி, வலசரவாக்கம், அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, அதே மாதிரி இந்த தாம்பரம் தாண்டி இருக்கக்கூடிய ஏரியாவில், நான் இருக்கிறது சென்னைங்கிறதுனால சொல்கிறேன், அந்த மாதிரி ஏரியாக்களில் அவர் கடனை வாங்கி நிலத்தை வாங்கி போட்டுருவார். ஏன் அப்படின்னு கேட்டால், சார் கடன் வாங்கிட்டோன்னா நம்ம கஷ்டப்பட்டுக்கலாம், ஆனால் நிலத்தை வாங்கி போட்டுட்டோன்னா இந்த பக்கம் சொத்து ஏறும், இந்த பக்கம் 7.5 சனி எனக்கு பாதிப்பை கொடுத்தாலும், என்னுடைய பணப்புழக்கத்தில் சங்கடத்தை கொடுத்தாலும், ஒரு காலம் வரும்பொழுது இந்த கடனெல்லாம் இந்த ஒரு இடத்த வச்சே நான் விற்று செட்டில் பண்ணிடுவேன் சார், மற்ற இடம்லாம் எனக்கு லாபம். எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க தெரியுமா? இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு லேடி, அவங்க எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லேடி. அவங்க அப்படி தான் கடனை வாங்கி நகை வீடெல்லாம் வாங்குவாங்க, அடமானம் வைப்பாங்க, மறுபடியும் கடன் வாங்குவாங்க, கடன் அடைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனத்தை நான் பார்க்க வியந்து போயிருக்கேன். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் புரட்டாதியில் பிறந்த 1, 2, 3 பாதக்காரர்கள் வருமானத்தை அதிகப்படுத்துவதை காட்டிலும் கடனை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் வருமானத்தை கடனை அடைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்களே தவிர சேமிப்புக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் உங்களுடைய சேமிப்பையும் அதிகப்படுத்துவது நல்லது. இந்த 2025-26 விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தை பேணுவது, தாயாரின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஸ்திர சொத்துக்களின் மீது ஒரு கண் வைத்து கொள்வது, ஏன்னா யாராவது உங்கள் இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியான போட்டிகளினால் சிலருக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு இந்த வருஷம் நல்லது நடக்கணும். இதெல்லாம் நல்லதா சார், என்னமோ எல்லாத்தையும் நல்லது சொன்ன மாதிரி நீங்கள் என்னை திட்டுவீங்க, ஆனாலும் இதையும் தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அது உங்களுக்கு நன்மையை தர வேண்டும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான தமிழ் விஸ்வாவசு வருஷத்துக்கான ராசி பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருடங்களாக ஏகப்பட்ட அவமானங்களை பார்த்துருப்பீங்க. படிக்கிற இடத்துல அவமானம், வேலை செய்கிற இடத்துல அவமானம், குடும்பத்தில் அவமானம், பண மதிப்பிழப்பு. உங்களுக்கு வருமானம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது, கூட பிறந்தவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மாற்றங்களை, ஜென்ம சனி வந்துடுது, எப்படி சார் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஆனாலும் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வருமானமும் செலவும் ஈக்குவலாக இருக்குங்க. வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செலவு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த வருமானம் செலவுகளை தரும், குழந்தைகள் சார்ந்த செலவுகள் வருமானத்தை தரும். அதாவது குழந்தைக்காக செலவு பண்ணிங்கன்னா வருமானம் வரும், குழந்தைக்காக வருமானம் வந்ததுன்னா செலவு வரும். அதே சமயம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா
வர அக்டோபர் 2025 அக்டோபரில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர், அதாவது ஐப்பசி கார்த்திகை, ஐப்பசி அடமழைன்னு சொல்லுவாங்க. அந்த ஐப்பசி கார்த்திகையில் உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய செல்வாக்கையும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் அந்த வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த சமயம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். எல்லாருக்கும் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அந்த சமயம் பொற்காலமாக இருக்கும். அப்பேற்பட்ட யோகமான காலம். இதில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆடி, இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். படிக்கிற குழந்தைங்க உங்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பிப்பீர்கள். உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பதவி கிடைக்கும். நீங்கள் இந்த படிக்கிற குழந்தைங்க கேம்பஸ் இன்டர்வியூஸ் போனீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்வியூவில் உங்களுக்கு நல்ல மார்க்கோட நல்ல சேலரியோட பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த 2 குவார்ட்டர்ஸ், அதாவது ஆவணியிலேருந்து கார்த்திகை மாதம் வரை, மார்கழியிலேருந்து பங்குனி மாதம் வரை, இந்த காலகட்டம் உங்களுக்கு மீடியோக்கராக இருக்கும். எப்பவும் போல் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வீங்க. வருமானம் இருக்கும், செலவாகும், வருமானம் இருக்கும், செலவாகும். குடும்பத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதனால் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்களில் படிப்பில் மேன்மை, உத்தியோகத்தில் மேன்மை, வியாபாரத்தில் மேன்மை, வருமான அதிகரிப்பு, குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுதல், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனசை விட்டு வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த முதல் 4 மாதங்கள். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உங்களிடம் ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்பு ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். உடம்பில் ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அந்த சங்கடத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டுங்கிறது ஆண்டு முழுவதுமே ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரம். நீங்கள் இத்தனை நாளாக கடன் வாங்கி தான் குடும்பமே நடத்தினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வருமானம் இல்லை, உங்களுக்கு வருமானம் இல்லை. இப்போ வருமானத்தை அதிகப்படுத்தி கடனை குறைப்பதற்குண்டான முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இதில் உங்களுடைய குழந்தைகளால் வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் உடன்பிறப்புகளின் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துலேருந்து ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரே, எப்படி சார் அவங்களுக்கு அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய சனி எதிரியோட வீட்டிலேருந்து நட்பு வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சுமாரான பலன்கள், அடுத்த 4 மாதங்கள் ஓரளவுக்கு நற்பலன்கள், கடைசி 4 மாதங்கள் அபரிமிதமான பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ இல்லை குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கோ வாய்ப்பு வரும். அது உங்களுக்கு நன்மையை தருமையை தவிர கஷ்டத்தை தராது. சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வேண்டாத நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா அவங்க வேண்டாத நபர்கள். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுறாங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தை பேணுவது அவசியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதங்கள் உங்களுக்கு வளர்ச்சியும் சந்தோஷமும் தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தொழில் ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், 7.5 சனியில் எப்படி சார் சொந்த வீடு? 7.5 சனியில் ஒரே ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வராது. நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணணும். நீங்கள் வீடு வாங்குறதுக்கோ இல்லை நிலம் வாங்குறதுக்கோ விவசாய நிலம் வாங்குறதுக்கோ என்ன பண்ணுவீங்க? ஒரு 4 பேர்த்துக்கிட்டேருந்து கடன் வாங்குவீங்க, இதில் பணத்தை போடுவீங்க, பேங்க்கில் லோன் வாங்குவீங்க, இதில் போடுவீங்க, இதில் போய் லாக் ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு நான் 6 மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க, 6 மாதத்தில் கொடுக்க முடியாது. இந்த 6 மாதங்கிறது 1 வருஷம், 1 வருஷங்கிறது 1.5 வருஷம், 1.5 வருஷங்கிறது 2 வருஷம், 2.5 வருஷம் ஆகிட்டு இவங்கள்லாம் உங்களுக்கு பகையை உருவாக்குவார்கள். உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை போகும். ஆனால் 7.5 சனி முடியும் பொழுது எந்த இடத்த வாங்கினீங்களோ அதில் ஒரு 1/4 போர்ஷனை மட்டும் விற்பீங்க. விற்கும் போதே நீங்கள் வாங்கின கடன் அத்தனையும் பைசலாகிட்டு கையில் ஒரு அமௌண்ட்டு நிற்கிற மாதிரி வரும்.
ஸோ விச் மீன்ஸ் தட் நிலம் சார்ந்த முதலீடுகள் மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமே தவிர மற்ற தொழில் முதலீடு, வியாபார முதலீடு, ஷேர் ட்ரேடிங் பண்ணுறேன், இல்லை கிரிப்டோ கரன்சி பண்ணுறேன், பிட்காயின் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாத விஷயங்கள். இந்த மீனராசி மற்றும் கும்பராசிக்கு எந்த விதமான முதலீடுகளையும் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அதே சமயம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நடு 4 மாதம், அதாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை ஆரோக்கியத்தினால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கால் பகுதி அல்லது இடுப்பு பகுதி. உங்களுடைய தசமஸ்தானம்ங்கிறது முட்டி பகுதி, உங்களுடைய 7ஆம் இடம்ங்கிறது இடுப்பு பகுதி. இந்த 2 இடங்களுக்கும் பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வண்டியில் போகும்போதோ நடந்து போகும்போதோ எச்சரிக்கையுடன் நடப்பது நல்லது. ஏதாவது ஸ்லோப்பில் இறங்குறீங்க, இல்லை மாடிப்படி ஏறுறீங்க அப்படின்னா கால் தடுக்கி விழறதுக்கு இந்த ஆவணி மாதம் முதல் ஆகஸ்ட் 15லேருந்து டிசம்பர் 15க்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காலில் தண்ணி பட்டு வழுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசி 4 மாதம், அதாவது மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு, அதாவது கீழே விழுந்துட்டீங்க, இடுப்பில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அந்த ஒரு 2-3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் சரியாக போகும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷங்கிறது ஒரு புதிய மறுமலர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனாலும் வருமானத்திற்கும் செலவுக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுனால சில வேண்டாத செலவுகளில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சேமிப்பிலேருந்து பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த 2025 முதல் 26 வரை உண்டான விஸ்வாவசு வருஷத்தில், தமிழ் வருஷத்தில் உங்களுக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு செலவை காட்டிலும் வருமானம் ஓரளவுக்கு சமமாக இருக்கிறதுனால சேமிப்பு இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கும். சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன்னா வருங்காலத்தில் அதுக்கு அடுத்த வருஷம் 2026, 27, 27, 28 உங்களுக்கு பண தேவை அதிகரிக்கும். அதற்கு இப்போதிலிருந்தே சேமிப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர இந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் அது போடலையா, அந்த வீடியோ போடலையா, இந்த வீடியோ போடலையா, இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆல் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு சேருவதற்குண்டான, நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும், உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.